உணர்வு. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கும் தத்துவங்களிலிருந்து காலத்திற்கு ஏற்ற பண்பாடு என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். காலத்திற்கேற்ற பண்பாடு அப்படின்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்காரு. அப்போ ஆதி காலத்துல மனிதன் வாழ்க்கையில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறது மனித இனம், அதாவது மனித குலம். அந்த காலத்துல இருந்து ஒரு மனிதன் தோன்றி இருக்கான். அதுல இருந்து இப்போ நம்ம வாழ்ற வரைக்குமே மனித குலம் வாழ்ந்துட்டு இருக்கு, தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த மனிதன் தன் வாழ்கின்ற காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ற அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த நேரத்துல மனிதனோட அந்த அறிவின் வளர்ச்சியில அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத அவன் அறிவால யோசிச்சு செயல் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் அந்த மாதிரிதான் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அப்படி தொடர்ந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையதான் பண்பாடா மலர்ந்து இருக்குது. இப்போ பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித இன வாழ்க்கை நெறிமுறைகளை குறிக்கிற ஒரு சொல் தான் பண்பாடு. பண்படுதல் அப்படின்றது வினை சொல்லு, பண்பாடு அப்படின்றது பெயர் சொல்லு. இந்த திரிகால ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த மூன்று தான் திரிகால ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு ஒரு செயல் செய்யும் போது நமக்கு அந்த செயலால ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம சூழ்நிலை, அந்த தற்கால சூழ்நிலை, அப்புறம் எதிர்காலத்துல விளைவு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு செயல் செய்யும் போது அந்த அனுபவம், நம்மளுடைய சூழ்நிலை, அதுக்கேத்த விளைவு என்ன அப்படின்றத உணர்ந்து நாம செய்யறது அந்த திரிகால ஞானம் அப்படின்றது. அப்போ நம்ம இந்த மூன்றையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயலை நம்ம செய்யும் போதும் அந்த செயலால துன்பம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு அளவு முறையோட நாம ஒரு செயலை செய்யற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டாவே அதுவே ஒரு சிறந்த பண்பாடாகும். அப்போ பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேர்மையா வாழறதுக்குரிய செயல்களை நம்ம பழக்கப்படுத்தி நம்ம வாழ்றது தான் அந்த பண்பு அப்படின்றது. நம்முடைய எண்ணத்துக்கும் நம்மளுடைய செயலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் வகையில நம்ம வாழ்க்கையை வாழ தெரிஞ்சு கொள்ளணும். அதே அதே மாதிரி வாழவும் பழகி கொள்ளணும். அதுதான் ஒரு சிறந்த உயர்ந்த பண்பாடு. அப்போ பண்பாடு உட்புற வாழ்க்கை நெறி, நம்ம உள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை நெறி தான் பண்பாடு. இப்போ பண்பாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். பண்பாட்டை எப்படி நாம உம், அஹ் மு- முறைப்படுத்தி நெறிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்கு, அதை நல்லா நாம நல்ல உழுது பண்படுத்தி அதுல நல்ல உரம், இயற்கை உரங்களை போட்டு ஒரு விதையை விதைச்சோம்னா அந்த விளைச்சல் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். அது போலதான் மனிதனினோட அந்த 5 புலன்களையும் அவனோட அறிவையும் ஒழுக்கத்தையும் உயர் பண்புகளால பண்படுத்தி செய்யற ஒவ்வொரு செயலும் பண்பாடா அமையும். பண்பாடு அப்படின்ற பொருள் சால்பு, சான்றாண்மை அப்படின்ற சொற்களை சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க பண்பாட்டை. உலகத்துக்கு ஏத்த மாதிரி நாம நடந்துக்கிறது தான் சிறந்த பண்பாடு அப்படின்னு சங்க புலவர்கள்லாம் பாடல் மூலமா பாடியிருக்காங்க. பண்ணெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கலித்தொகையில கூட வரிகள் பண்பாட்டை பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்க. இந்த சிறந்த பண்பாளர்கள் இருக்கிறதுனாலதான் இவ்வுலகம் நிலை பெற்று இருக்குது அப்படின்னு புறநானூற்றுல கூட கூறியிருக்காங்க. இப்ப பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு நாலடியார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுமை, அருள் உள்ளம், சால்பு, விட்டு கொடுத்தல், அப்புறம் பிறர் நலம் காணுதல் அப்படின்ற அந்த பல படிவங்கள்ல மனிதனின் மனப்பக்குவம் பண்பாடாவே மலர்ந்து இருக்குது அப்படின்னு நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. அப்போ
பண்பாடு அப்படின்றது பிறப்பினாலோ அல்லது கல்வினால் மட்டும் வந்து வராது. ஒருவருடைய பண்புகள் வந்து அவனோட இயல்பா அமையறது தான் ஒரு பண்பாடா வரும். இப்போ ஒரு ஓர்மண் நிலத்துல கூட ஒரு நல்ல நீர் வந்து கிடைக்குது. அதே மாரி ஒரு சில இடத்துல வந்து உப்பு நீர் வந்து கிடைக்குது. அப்போ எந்த நிலத்திலும் எந்த சுவை நீரும் நமக்கு வந்து கிடைக்குது. அது மாரி எந்த ஒரு ம் குடும்பத்துல பிறந்தாலும், அவங்க வந்து அவங்க கிட்டயே நடந்துக்கிற விதத்துல பொறுத்து தான் அவங்களுடைய பண்பாடு வந்து மலருது. அதுல வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஒ பிறர் பேசும் ரகசியங்களை கேட்கும்பொழுது, செவிகளை வந்து செவிடாக்கிக் கொள்ளுங்கள்" அப்டின்றாங்க. அ அடுத்தவங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து செவிடர்களா இருக்கணும். அது வந்து நம்ம காதுல வாங்கக்கூடாது அப்டின்றது. பிறர பத்தி ஏதாவது புறம் சொல்லும்போது நம்ம வந்து அம் புறம் சொல்லும்போது நம்மளுடைய வாய் வந்து ஊமையா இருக்கணும் அப்டின்னாங்க. அதனால அந்த நம்ம வந்து பிறர வந்து அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம வந்து தவறா பேசவே கூடாது. அப்போ நம்ம வாய் வந்து ஊமையா இருக்கணும் அப்டின்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, மாற்றான் மனைவியை நோக்கும்போது தன் கண்களை குருடாக்கிக் கொள்ளுங்கள். மாற்றான் மனைவினா அடுத்த ஒரு பெண்மணிய பார்க்கும்போது, கண் இல்லாதவங்க மாரி இருக்கணும். ஆனா அந்த மாரி பார்வை இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்டின்றது. இப்போ நம்பள நாம நெறிப்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம சிறந்த பண்பாளராக இருப்போம். இந்த பண்புகள நம்ம கடைப்பிடிச்சா நமக்கு வந்து வேற ஒரு அறங்களே நமக்கு வேண்டாம் அப்டின்றது சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய புலன்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவன் வந்து ஒரு உயர்ந்த பண்பாடுக்கு உரியவன் அப்டின்றாங்க. அ அம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மனசு புண்படுற மாரி பேசிட்டோம். பேசாம இருக்கிறது, ஒருத்தவங்க வந்து நம்மள மனசு புண்படுற மாரி பேசுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து பொறுத்துக்கணும். அதான் ஒரு சிறந்த பண்பாடு. அதுக்கு மாறா நாம திருப்பி அவங்கள வந்து எ அதுக்கு பதில் குடுத்து, அவங்கள வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாரி நம்ம வந்து பேசவே கூடாது. அதாவது குறை சொல்றது, அந்த சொற்கள பயன்படுத்துறது, குத்தி காட்டுறது, இந்த மாரிலாம் வந்து பேசுறது பண்பாடே இல்ல. இப்போ ஒரு நாய் வந்து நம்ம தெரு வழியா நடந்து போயிட்டே இருக்கோம். வந்து கடிச்சிருது. உடனே நம்ம அந்த நாய திருப்பி கடிக்கிறோமா? இல்ல இல்லையா? அதனோட இயல்பு அது கடிச்சிடுச்சு. என்ன பண்ண முடியும்? அதனால அப்படியே வந்துருவோம் நம்ம கஷ்டப்பட்டு. அது வந்து திருப்பி பேசிட்டாங்க, மனசு புண்படுற மாரின்னா, அவங்க மனச நாம புண்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து நாலடியார்ல சொல்ல கருத்துக்களின் பண்பாட்டுக்காக சொல்லியிருக்கிற கருத்துக்கள். இப்போ வந்து அ இறைநிலை வந்து ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் எண்ணற்ற உயிரினங்கள வந்து படைச்சிருக்கு. ஆனா, அந்த உயிரினங்கள் பிறக்கும்போது அவை எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நுண்ணறிவோட தான் இறைவன் வந்து அந்த உயிரினங்களே படைச்சிருக்கு. இப்போ ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு பொறந்த உடனே அதுக்கு தேவையான உணவ அதுவே சாப்பிடுறதுக்கு அதுக்கு தெரியுது. அம் அதே மாரி எந்த ஒரு பிற உயிரினங்கள் கிட்ட அதுக்கு ஒரு ஆபத்துன்னா, தன்னோட தாயோட அந்த இறகுக்குள்ள ஓடி வந்து தன்னோட உயிர காப்பாத்திக்கிற அந்த நுண்ணறிவு அந்த கோழி குஞ்சுக்கு இருக்கு. அதே மாரி ஏதாவது ஒரு கன்னுக்குட்டி அந்த மாரி வந்து கன்னுக்குட்டி வந்து பிறந்த உடனே என்ன பண்ணும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து, நின்னு, விழுந்து தன்னோட தாய் மடிய தேடி தானா போய் பால் குடிக்கிற அந்த நுண்ணறிவு இறைநிலை அந்த கன்னுக்குட்டிக்கு குடுத்துருக்கு. அதே மாரி ஒரு நாய்க்குட்டி கூட வந்து தவறி போய் தண்ணீல விழுந்துச்சுன்னா, உடனே அது நீந்தி தன்னோட உயிர காப்பாத்திட்டு அது வெளிய வரும். இந்த மாரி ஒரு நுண்ணறிவோட தான் இறைநிலை வந்து அந்த உயிரினங்களையே படைச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்ல. எப்படி அது வந்து தானாவே பொறக்குது, தன்னோட உணவ அது தேடிக்குது, உயிர் உற்பத்தி பண்றது, அப்புறம் இறந்துரும். இது தொடர்ச்சியா இயற்கையாவே நடக்குது. ஆனா, 6வது அறிவை பெற்றுள்ள மனிதனுக்கு மட்டும் தான் இந்த எப்படி வாழணும்? நாம வந்து நம்மளுடைய அம் வாழ்க்கை நெறிமுறைய எப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மாரியெல்லாம் மாத்திக்கிற அந்த 6வது அறிவ வந்து இறைநிலை நமக்கு குடுத்துருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நாம முன்னேறணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து 6வது அறிவ நாம பயன்படுத்தி, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நாம வந்து இந்த நற்பண்புகள நாம வந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அத வந்து பண்பாட்டு கல்வியாகவே குடுத்துருக்காங்க. 2 இருக்கு பண்பாட்டு கல்வி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்பாட்டு கல்வி, தொழிற்கல்வி அப்படின்னு இருக்கு. இப்போ பண்பாட்டு கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, காலங்காலமா நம்ம பெற்றோர்கள் மூலமா அந்தந்த இடத்துல தானாக இயல்பா நமக்கு கிடைக்கிற கல்வி தான் பண்பாட்டு கல்வி. தொழில் கல்வின்னா இந்த கல்வியோட சேர்த்து தொழிலையும் கத்துக் குடுப்பாங்க. இதுதான் தொழில் கல்வியா வருது.
இப்போ முன்னாடி எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சின்னவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த நல்வழிக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப நமக்கு ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து நம்ம பண்பாட்டு கல்விய நமக்கு வந்து அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் குடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்ற பயிற்சிகள நம்ம குடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகள நம்ம கடைபிடிக்கும்போது, நாம வந்து பண்பாடு உயர்வும் நம்ம பெர்றோம். அதனால சமுதாய உயர்வும் நமக்கு கிடைக்குது. இப்ப நற்பண்பு அப்படின்னா அதுக்கோட இலக்கணம் மகான் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ எண்ணம் சொல் செயல் ஏதொன்றாலும் துன்பம் தராத செயல்கள் கடைபிடித்தலே நற்பண்புகள் அப்படின்னு மகான் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த புறச்சூழ்நிலை காரணமா வந்து நம்ம நற்பண்புகள் வந்து மாறி விடலாம். ஏன்னா எப்போதும் நற்பண்புகளோடு இருக்கணும் அப்படின்ற அந்த அயரா விழிப்பு நிலை, அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். நற்பண்புகள் இதுதான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. அது வந்து நம் வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும். அந்த மாரி வந்து இருக்கும்போது நம்ம கிட்ட இயல்பாவே இந்த பண்பு வந்து நமக்கு வந்துரும். மகான் வந்து நமக்கு எந்தெந்த காலத்தோ, இடம், காலம், தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ, அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் அப்படின்னு மகான் குடுத்திருக்காரு. இப்போ ஆதி காலத்துலலாம் மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையாடி தான் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா, ம் அந்த விளை நிலங்கள் உருவாக்குனான். விதைய போட்டா முளைக்குது. அதிலிருந்து நமக்கு காய்கறி கிடைக்குது. அது சாப்பிடலாம் அப்படின்றத அவனே வந்து உணவு உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் புற விலங்குகள் அந்த மாரி உயிரினங்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணுன்றதுனால, அவன் வீடு கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து வீடு கட்டி வாழத் தொடங்கினான். அதாவது இயற்கை வளத்த வந்து வாழ்வின் வளமா அவன் மாத்தி, அ ம வாழ்க்கை வாழ்ற அந்த கலைய வந்து அவன் வளர்த்துக்கிட்டான். அது வந்து காலத்துக்கு காலம் வந்து மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து அதான் வேட்டையாடி தான் வந்து அவங்க வந்து உணவா சாப்பிடுவாங்க. இப்போ அது முடியுமா? அது சாத்தியமா? அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா, அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு அந்த மாரி இல்ல. எவ்வளோ வசதி வந்துடுச்சு. நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம வந்து அந்த காய்கறிகள் சமைச்சு சாப்பிடுற அந்த அறிவு நமக்கு இருக்கு. வேக வாகன வசதிகள் மூலமா எந்த நாட்டுல இருந்தும் நமக்கு ஈஸியா வர்ற மாரி அந்த வசதிகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம வந்து இப்போ வேட்டையாடி தான் சாப்பிடுவோம்னா, அது நடைமுறைக்கு வராது. அது வந்து காலத்துக்கு ஏத்த மாரி அந்த பண்பாட நம்ம உயர்த்திக்கிட்டே போணும். மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாரி இப்போ ஒரு மரம் வளருது. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அ அ காய்ஞ்சு போன இலைகள்லாம் வந்து கொட்டிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்த சுத்தம் செய்யணும். அந்த காய்ஞ்சு போன அந்த அ அ இலையெல்லாம் நாம வந்து சுத்தம் பண்ணிட்டு, நீட்டா வச்சுக்கிட்டோம்னா, அந்த மரமும் செழிப்பா இருக்கும். அந்த இடமும் நல்லா இருக்கும். நமக்கும் நல்லா இருக்கும். அதே விட்டுட்டோம்னா, அந்த இலையெல்லாம் அப்படியே வந்து ஒண்ணா சேர்ந்து மக்கி போயிட்டு, அதுலேருந்து அ பூச்சியெல்லாம் வரும். அது ஒரு துர்நாற்றம் வீசும். அது மாரி தான் நம்ம வந்து சிந்தனைகள உயர்த்தி, நம்ம வந்து பண்பாட்ட வந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சோம்னா, நமக்கு வந்து நாம இன்பமா வாழலாம். நம்ம வந்து இன்பமா தான் வாழணும்னு நெனைக்கிறோம். இன்பமாவும், அமைதியாவும் வாழணும்னு தான் நெனைக்கிறோம். ஆனா, ஆ அ தனி மனித அமைதின்னு தனி மனித வாழ்க்கையிலயும் சரி, உலக அளவிலும் அமைதி இல்லாம தான் இருக்கும். நம்மகிட்ட அந்த வாழ்க்கை சிக்கல்கள், அப்புறம் அச்சம் அதெல்லாம் இருக்கு. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மூல நிலையான அந்த சுத்த வெளிய நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இறைவன் குடுத்திருக்கான். நாம அந்த அப்படி இருந்தும் நாம வந்து இந்த வினைப்பதிவால, இந்த சஞ்சித பிராரப்த வினைகளால துன்பப்பட்டு, வெறுப்படைஞ்சு நாம வந்து மனம் நொந்து வாழ்ந்துகிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து கருத்துல இருந்து நாம வந்து சிந்தனைகளை வந்து உயர்த்திக்கணும். சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்திக்கிறது வந்து எல்லாராலயும் ஒரு சிலரால மட்டும் தான் முடியும். அது வந்து அறிவு செயல்படணும் அந்த சிந்தனை செய்யறதுக்கு. குறைந்த மன அலைச்சூழல்ல நாம வந்து ம் அ அலைச்சூழல்ல போயிட்டு அத சிந்திச்சு நாம வந்து செயல்பட்டா அது வந்து சிந்தனையா வருது. இது வந்து இரையாகி அந்த பேரறிவு வந்து சிற்றறிவுக்கு தெரிக்கிறது தான் சிந்தனை. அப்ப நம்ம சிந்தனை செய்யணும். இந்த செயல் செய்தா இதனோட விளைவு எப்படி வரும் அப்படின்றத நம்ம சிந்தித்து
செயல்படணும். சிந்தனையை நாம செய்யணும். சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீர் அப்படின்றது வந்து ஒழுங்கு, ரெகுலாரிட்டி. திருத்தம் அப்படின்றது வந்து நம்ம தவறுகளை நீக்கி இயல்பான தன்மை அடைறதுக்கு செய்யப்படுற ஒரு மாற்றம் தான் திருத்தம். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் நடந்து தான் போகணும். காடு, மலை, எல்லா இடத்துக்குமே அவனுக்கு வந்து அந்த இப்போலாம் வந்து வேக வாகன வசதிகள்லாம் கிடையாது. அவன் நடந்து தான் சாப்பாடு கட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனோம்னா நடந்து தான் போவான். அதுக்கப்புறமா தான் மாட்டு வண்டி வந்தது. அப்புறம் மாட்டு வண்டியில போக ஆரம்பிச்சான். அப்புறமா விஞ்ஞான முன்னேற்றத்தினால நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. காரு, பஸ்ஸு, மோட்டார் சைக்கிள் அது மாரி நெறைய வந்துச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து நடந்து தான் போவேன்னா, அது நடக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதே மாரி மாட்டு வண்டியில தான் போவேன்னா, அது வந்து நடைமுறைக்கு ஒத்தும் வராது. அதே மாரி இப்போ வந்து பொல்யூஷன் அம் அந்த கார், பஸ் இதுலலாம் பொல்யூஷன் வருது. அப்போ வந்து காற்று மண்டலம் மாசடையுது. அப்போ அதுக்கு பதில் நாம வந்து இந்த எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் அந்த மாரி வந்துடுச்சு இப்போ. அந்த மாரி நாம வந்து பயன்படுத்தும்போது, அது வந்து சமுதாயத்துக்கும் நல்ல பலன் இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒவ்வொன்னும் யோசிச்சு, அந்த விலங்கின தன்மையிலிருந்து நாம வந்து மனித இன தன்மைக்கு மாறிக்கணும். இதுதான் வந்து ஒரு சிறந்த பண்பாடா வந்து இருக்கு. இப்ப மகான் வந்து நமக்கு இந்த மாரி துன்பப்படுறாங்க. அவங்க வந்து அமைதியே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு அவரோட மகானோட மனசுல தோன்றி, அம் நமக்கு வந்து ஐந்தொழுக்க பண்பாடு அப்படின்ற அ பண்பாட்ட வந்து நமக்கு குடுத்திருக்காரு. அது ஒரு அறநெறி வாழ்க்கை முறை. எப்படி அந்த ஐந்தொழுக்க பண்பாடு மகரிஷிக்கு உருவாச்சு அப்படின்னு ஒரு கவி மூலமா சொல்லியிருக்காரு. "அனைத்தாற்றல் சுத்தவெளி அனைத்தேக்க ஆற்றல் ஆதி பரம்பொருளை உணரறிவு பெற்ற மனிதர் வினைப்பயனாய் பலபலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி நினைந்து உள்ளம் நைந்துருகி நின்றபோது என்னுள் இறை இயற்கை ஐந்தொழுக்க நெறிவாழ்வை தெளிவாய் எனைத் தேர்ந்து என் உள்ளத்தே இனிது உயர்த்தியது. எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்று உணர்ந்தேன்." இது மக்கள் ஏன் இந்த மாரிலாம் துன்பப்படுறாங்க? அவங்களோட வினைப்பதிவால துன்பப்படுறாங்க அப்படின்னு மனம் நொந்து உருகி, அ மன ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல உன்னதத்தோட எழுந்தது தான் எனக்குள்ள இந்த ஐந்தொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மகான் வந்து இந்த ஐந்தொழுக்க பண்பாட நமக்கு வந்து குடுத்திருக்காரு. இந்த அ ஐந்தொழுக்க பண்பாடு எப்படி குடுத்திருக்காரு அப்படின்னு கவி மூலமா புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிபிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றிக் காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். கவி குடுத்திருக்காரு. இப்போ இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீடு கட்டுறோம். நம்ம கட்டும்போது அந்த வீடு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்ட சுத்தியும் ஒரு காம்பவுண்ட் வால் போடுறோம். மதி மதில் சுவர் கட்டுறோம். அப்ப அந்த மதில் சுவர் இருக்கிறதால அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இப்ப நம்ம இந்த ஆய்ந்தொழுக்க பண்பாட நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வால் மாரி நம்ம வந்து குடுத்திருக்காரு மகான். என்ன குடுத்திருக்காரு அப்படின்னா, அ இது போதை, போர், பொய், புகை. அது வந்து நாம வந்து முழுசா நம்ம வந்து விட்டுடணும். இதெல்லாம் வந்து போதை தர்ற பொருள நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்ம உடல் வந்து வீணா போகும். இந்த எ அத வந்து நம்ம அறவே விட்டுடணும் அப்படின்றது. போர் அப்படின்றது வந்து இப்போ இப்ப இருக்கிற நடைமுறையில நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு போர் அப்படின்றது. இப்போ ஒரு ஒரு சின்னதா ஒண்ணு நான் பார்த்தேன். அததான் சொல்ல விரும்புறேன். ஒரு பாட்டில்ல கருப்பு எறும்பு, சிகப்பு எறும்பு 2மே இருந்தது. அது பாட்டுக்கு இதுவும் அதுவும் நான் அது பாட்டுக்கு அது ஏறுது, இறங்குது அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது. உடனே அந்த பாட்டில் கண்ணாடி ஜார வந்து குலுக்கி விடுறாங்க. குலுக்கி விட்ட உடனே குலுக்கி விட்டுட்ட உடனே ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு அந்த சிகப்பு எறும்பு, கருப்பு எறும்ப அத சண்டை போடுது 2மே. சண்டை போட்டு 2மே இறந்துடுது. என்ன காரணம்னா, அந்த அந்த குலுக்குனதால இந்த எறும்பால தான் நமக்கு ஏதோ துன்பம் வருதுன்னு ஒரு எறும்பு இன்னொரு எறும்ப நினைச்சிடுச்சு. அதனால ஒண்ணோட ஒண்ணு அடிச்சு செத்து போகுது. இதே மாரி தான்
நல்லா தான் இருப்பாங்க. அது வந்து அவங்க மனச கெடுக்கிறது யாரோ ஒருத்தங்க. அந்த ரீசன் தெரியாம இவங்களுக்குள்ள அடிச்சு இவங்க செத்து போயிடுவாங்க. இது மாரி தான் இப்போ உறவுகள்லயும் சரி, அந்த நாட்டுல போர் நடக்கிறதும் இது மாரி தான். உண்மையான யார் இதுக்கு காரணம்ன்றது தெரியாமயே ஒரு நாடு இன்னொரு நாட்ட வந்து அழிச்சு இந்த மாரி போர் எல்லாம் வருது. அப்போ இந்த போர் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்றாங்க. பொய் அப்படின்றது ஒரு பொய் சொல்லிட்டு 1000 பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அத மறைக்கிறதுக்கு. ஆனா பொய் வந்து ரொம்ப அந்த 5 பெரும் பழிச் செயல்களையும் பொய் மகான் குடுத்திருக்காரு. அந்த பொய்ய வந்து நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கவே கூடாது. புகை அப்படின்றது வந்து இந்த ஸ்மோக் பண்றவங்க வந்து பண்றவங்கள விட பக்கத்துல இருக்கிறவங்க தான் நெறைய கெடுதல் சொல்லுவாங்க. அதே மாரி நண்பர் தான் வந்து ஓசியிலே இது வந்து புடிங்க அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. புகை வந்து அவ்ளோ கெடுதல் உடம்புக்கு. அப்ப இந்த 3த்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இந்த 5 ஒழுக்க பண்பாட நாம வந்து கடைபிடிக்கணும்னு மகான் வந்து இந்த மதில் சுவர், அந்த காம்பவுண்ட் வால் மாரி நம்ம இத வந்து விட்டுடணும் அப்டின்றாரு. முதல் வந்து இந்த 5 ஒழுக்கம் என்ன அப்டின்னா, "எனது அறிவின் ஆற்றினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன்" அப்டின்றது. அப்போ வந்து நான் என்னோட அறிவு, ஆற்றல், என்னோட உழைப்புல தான் நான் வாழ்வேன். நான் வந்து என்னோட அறிவால, நான் என்னோட உடல் உழைப்பால தான் நான் வாழ்வேன் அப்டின்னு வாழ்ந்தாங்கன்னா, யாருக்கும் எந்த துன்பமும் இல்ல. அத பண்ணாம அடுத்தவங்க வாழ்க்கையில போய் அத சுரண்டி, அவங்கள அது அவங்க மூலமா நம்ப சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து, அ எல்லாருக்குமே வந்து கெடுதல் தான். அப்போ வந்து அத மாரி போகாம, நான் தான் சம்பாரிச்சு நான் சாப்பிடுவேன். அடுத்தவங்க உழைப்ப நான் போய் சுரண்ட மாட்டேன் அப்படின்னு, அது வந்து ஒரு விலங்கின செயல் தான் அப்படின்னு நெனைச்சு, விட்டுட்டு நான் அது மாரி கடைப்பிடிக்கணும் அப்படின்றாரு. 2வது வந்து யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப இறைநிலையோட பின்ன வடிவம் தான் மனிதன். ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு உடலால, மனசால வருத்தம் செய்யறது வந்து இறைநிலைக்கே செய்ற ஒரு பழிச் செயல். அப்போ யாராவது நம்ம மனச புண்படுத்துற மாரி பேசிட்டா நமக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாரி அடுத்தவங்களுக்கு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நம்ம உணர்ந்து அதுபடி நம்ம வாழணும். இப்போ உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன். அப்ப விலங்கின செயல் தான் ஒரு உயிர இன்னொரு உயிர் அடிச்சு சாப்பிடுறது. அப்ப அந்த உணவுக்காக நான் எந்த காரணத்துக் கொண்டும் ஒரு உயிர அடிச்சு சாப்பிட மாட்டேன். இப்ப நம்ம பார்த்தோம் காய்கறிலாம் எங்கிருந்து எங்க வேணாலும் வரும். அப்போ வந்து நம்ம அந்த மாரி சாப்பிடணும். "கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்." இப்ப இந்த புலால் உயிர கொல்றதெல்லாம் இல்லன்னா, எல்லா உயிரும் வந்து கைகூப்புமா. அதே மாரி ஒரு பாடல் குடுத்திருக்காரு. "அம்மாவென அலறும் ஆருயிரைக் கொன்றொருந்தி இம்மானிடெல்லாம் இன்புற்றிருக்கின்றார். அம்மாவென்னும் ஓசை கேட்கன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்களுக்கென் சொல்வதோ? உணவுக்காகப் உயிரைக் கொன்று வாழ்வது நீதியன்றோ? இனியும் விலங்கினமாக வாழக்கூடாது." இப்போ பூமி இருக்கு, நீர் இருக்கு. நம்ம உணவு உற்பத்தி செஞ்சு எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கும் நம்ம காய்கறிகள் வர வர வைக்கிற வசதி வாகனங்கள் இருக்கு. அப்ப நம்ம வந்து உயிர கொன்னு சாப்பிடக்கூடாது அப்படின்றது குடுத்திருக்காரு. 4வதா வந்து பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். அதான் இப்ப சொன்னோம் அடுத்தவங்கள சுரண்டி வாழக்கூடாது அப்படின்றது. அப்போ வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு செல்லரித்த புத்தகம் மாரி ஆயிடும் அப்படின்றாங்க. பிறர் பொருளையோ, பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தையோ நாம வந்து மதிச்சு தான் வாழணும். அது நம்மளுடைய கடமை. எப்படி நாம பிறருக்கு மதிப்பு குடுத்து நம்ம வாழறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பு வந்து உயரும் அப்படின்ட்டு. 5வது நெறிய வந்து துன்பப்படுறவங்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். முடிஞ்ச வரையில யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும். இப்போ அ வயசானவங்க, குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் இல்ல, கஷ்டப்படுறாங்க, பசியால இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேள உணவு வாங்கி குடுக்குறது. இந்த மாரிலாம் நம்ம இந்த 5 ஒழுக்கங்கள நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நமக்கு வந்து குடுத்துருக்காரு. இது ரொம்ப 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 எளிமையானது. இந்த பண்பாட்ட நம்ம வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி வந்துட்டோம்னா, அது குடும்ப பண்பாடாவே மாறிடும். இது அதுக்கப்புறமா நம்ம சந்ததிகளுக்கும் இந்த பண்பாடு தொடரும். எப்போ யார்கிட்ட நம்ம பழகினாலும் இந்த பண்பாட்டோட தன்மை நம்மகிட்ட வந்து வெளிப்படும். இந்த 5 ஒழுக்க பண்பாடு வந்து மன்றங்கள்லயே ஒரு பேப்பர்ல இந்த பாடல் எழுதி எல்லாருக்குமே குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 5 ஒழுக்கத்த கடைப்பிடிக்கணும் அப்படின்னு. இந்த 5 ஒழுக்கம் வந்து கொஞ்சம் அதையே எளிமைப்படுத்தி, சுருக்கி நம்மளது மகான் வந்து 2 ஒழுக்க பண்பாடா வந்து நமக்கு குடுத்திருக்காரு. நம்ம வந்து தவ முடிவுல இப்ப கூட அம்மா தவம் நடத்துனாங்க. தவ முடிவுல சங்கல்பமா நம்ம இது சொல்றோம். ஏன்னா, அது நம்மத ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 ஒழுக்க பண்பாட நம்ம வந்து சொல்றோம். ம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். தவம் செஞ்சுட்டு மன அலைச்சல் குறைச்ச நிலையில நம்ம இந்த
சொல்லும்போது நம்ம உடல் செல்கள்ல பதிஞ்சு அதுவாவே நம்ம மாறிடுவோம்ன்றதுக்காக தான் நமக்கு வந்து குடுக்குறாங்க. இது வந்து அம் அனைத்து எல்லா அறிஞர் பெருமக்களோட கருத்துக்களும் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைகளும் வந்து இந்த இரண்டொழுக்க பண்பாட்டின் சாரத்த தான் உள்ளடக்கமா இருக்குது. இப்ப அந்த அளவுக்கு மகான் நமக்கு இரண்டொழுக்க பண்பாட வந்து குடுத்திருக்காரு. அப்போ வந்து நாம இந்த ம் மகான் குடுத்திருக்கிற இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை நாம் கடைபிடித்து, நம்மளும் வந்து நடமாடும் அறிவு திருக்கோயில்களாக விளங்குவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.